Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை சாதம் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு வெந்தாலே நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். உங்களுக்கு ஃபுல்லாக வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முட்டை சாதம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக வைக்கிற முட்டை குழம்பை விட இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு காரம் அதிகமாக வேணும் அப்படின்றனால மசாலா நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டை பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவுக்கு நீங்கள் 4 முட்டை வரைக்கும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமாக முட்டை குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு முட்டை பிடிக்காது. குழந்தைங்களுமே முட்டை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த முட்டையோட வாடையே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா முட்டை வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துடலாம். அதில் பாருங்கள் முட்டை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட சாதத்தை சேர்த்துடலாம். நீங்கள் சாதத்தை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா மசாலா வந்துட்டு சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்க அப்படின்னா சாதமும் மசாலாவும் நல்லா ஒன்றா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். சாதம் வந்துட்டு ஒரு சைடு வேக வச்சுக்கிட்டே நீங்கள் இன்னொரு சைடு இந்த மசாலாவை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். சாதத்தை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிட வேண்டாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான முட்டை சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.